10 மாதங்கள் தன் வயிற்றில் உள்ள பிள்ளையை தன் உயிர் கொண்டு உயிரூட்டி வளர்க்கும் பெண்ணின் தாய்மை புனிதமானது. அதே போல ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளன் எத்தனையோ ஆண்டுகள் தொடர்ந்து தன் நெஞ்சுக்குள் தன் படைப்பிற்கு உயிர் கொடுத்து புத்தகம் என்னும் பிள்ளையை பிரசவிக்கிறான். இதுவும் ஒரு விதத்தில் பிரசவ வேதனைதான். ஆகவே அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த படைப்பாளியை கொண்டாடுவது இச்சமூகத்தின் கட்டாய கடமை. அதனை சக்தி மசாலா நிறுவனமும் விஜயா வாசகர் வட்டமும் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. அவ்வகையில் இன்று கீரா விருது 2025 பெற்றிருப்பவர் திரு சு வேணுகோபால் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்குகிறார்கள். நண்பர்களே, இது ஒரு அற்புதமான தருணம். ராமுழுக்க தவம் கிடந்தன வான் நிறைய விண்மீன்கள், பருதியை நேர் நின்று கண்டதோ விடிய வந்த ஒரு வெள்ளி. சுந்தரராஜன் அப்படி ஒரு கவிதையில் இருக்கிறாரு. இரவெல்லாம் நட்சத்திரங்கள் காத்திருக்கலாம், ஆனால் விடிய வந்த ஒரு வெள்ளி சூரியனுடைய எழுச்சியை ஒரு கணம் பார்த்துவிடும். அதுபோல் இந்த அரங்களை ஒரு எண்ணற்ற நட்சத்திரங்கள், எண்ணற்ற அந்த விடிவெள்ளி மாதிரி இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த வாசகர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லோரும் வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. இந்த விருதை ஏற்பதில் கீரா பெயரில் நிறுவிய சக்தி மசாலா நிறுவனத்தினர் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களை பற்றி நான் இந்த நன்றி அறிதலை சொல்ல வேண்டும். இது ஒரு முறையான ஒரு விஷயம் என்பதால் என்னுடைய நன்றி அறிதலை சொல்கிறேன். நேரம் இருந்தால் நான் எழுத வந்த ஒரு பயணத்தை, பொறுமை இருந்தால் நான் சொல்லுகிறேன். அது உங்களுடைய பிரியத்தை பொறுத்து இருக்கிறது. எனவே இந்த முதல்ல இங்கே இருக்கிற எல்லாரும் மகாதேவன் ஐயா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. தொப்புள் கொடி உறவு பற்றி ஒரு கதை சொன்னார். ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு ஒரு தொப்புள் கொடி உறவாக தெரியாமலே இருந்திருக்கிறார்கள். அதன் வழியாக அந்த நன்றியை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். கோவைக்கு நான் வந்தபோது விஜயா பதிப்பகம்னு ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவை ஞானி ஐயா கூப்பிட்டு வந்தார். பார்த்துட்டேன், புத்தகம் வாங்கியாச்சு. நானாக என்ன நினைக்கிறேன்னா, விஜயா வாசகர் வட்டம் அந்த கோவை பதிப்பகத்திற்கு போகணுங்கிறதுக்காக பஸ் ஏறி இங்கே வந்துட்டேன். அது டவுன் ஹால் இருக்குது, மறந்துட்டு எந்த திசைன்னு தெரியல, கிழக்கா மேற்கான்னு தெரியல. அது சுற்றி வர்றேன். ஏன்னா இந்த 4 சந்து இப்படி இதாகும். இப்படி வந்தாலும் தெரியல, அப்படி வந்தாலும் தெரியல. எனக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சது மாதிரி ஆகிப்போச்சு. மறுபடியும் ஒரு நாள் எந்த இடத்துல இறங்கணும் போயிட்டேன், புக்கு வாங்காமலே போயிட்டேன். மறுபடியும் அதை இறங்கி இந்த இடத்துல இறங்கி இப்படி போனோம்ல, அப்படி போய் நின்று திரும்பி பார்த்தபோது விஜயா பதிப்பகம் இருந்தது. அப்படி எனக்கு ஒரு முதல் நாள் அனுபவம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவை வந்தபோது, ஏதோ ஒரு காரியத்திற்காக வந்தபோது இந்த பதிப்பகம் செல்ல வேண்டும் ஒரு கிறுக்கு பிடித்தது. அந்த கிறுக்கு புத்தக கிறுக்கு இந்த 35 ஆண்டுகளாக என்னை இழுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு விஜயா வேலாயுதம் முக்கியமானது. இந்த விருது கொடுக்கணும்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும், அவருக்கு 84 85 வயதாகுது வேலாயுதம் ஐயாவிற்கு. ஒவ்வொரு நாளும் ஃபோனு, ஒரு சின்ன குழந்தை ஆர்வமாக கேட்கும் இல்லையா, இது பார் ஒரு கார் நிற்கிது, நம்ம வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிதுங்கிற மாதிரி முதல்ல செய்தி தினமணியில் வருகிறது. ஒரு நீண்ட ஒரு விஷயமாக வருகிறது. நான் ஊருக்கு போகிறேன். அது ஒரு விடுமுறை நாள் வேறு, தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த மோட்டலுங்கிற இடத்துல நிற்கிறேன். வேணும் வாட்ஸ்அப் பார்க்கலையா அப்படின்னாரு. ஐயா நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன், வாட்ஸ்அப் பாருங்க அப்படின்னாரு. அப்போ தினமணியில் அந்த விருது வந்தது நானே பார்க்கல. அவர் உடனே கட் பண்ணி அதை எடுத்து போட்டு பார்க்குறாரு. ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுங்களேன், நான் மறந்துடுவேன். நான் கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் பார்க்குற கொஞ்சம் லேட் ஆகும், அல்லது மறந்துடுவேன். அதை பார்த்தா வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஒரு மாதமும் ஒரு குழந்தை போல, ஒரு களங்கமின்மையினுடைய ஒரு மகத்தான 85 வயது குழந்தையாக இந்த விருதுக்கு பின்னாடி உழைத்த, இதை சிறப்பு செய்த
ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வேலாயுதம் ஐயா அவர்கள். அவர் இதே அரங்கில் 14 வருஷம் இருக்கும். அந்த வெண்ணிலை வந்தபோது என்ன சொன்னார்னா, மேடையில் நான் அந்த மூலையில் எங்கேயோ உட்காந்துருக்கேன், வெண்ணிலைன்னு ஒரு தொகுப்பு வந்திருக்குது. அவர் சொன்ன வார்த்தை, அந்த தொகுப்பு ஜெயகாந்தனெல்லாம் எங்கேயோ கடந்து போயிட்டாயா, அவன் கடந்து போயிட்டாயா, அது அந்த பதட்டத்தில் அப்படி சொன்னார். அதை விட ஒரு விருது வேணுமா? அதை விட. ஆனால் நான் ஜெயகாந்தனை வென்றேன் என்று சொல்லவில்லை, அவர் அந்த ஆர்வம். அப்படி இந்த விருதுக்கு என்னை இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த தேர்ந்தெடுப்பில் பார்த்தீங்கன்னா முத்துலிங்கம் வாங்கிய விருது, நாஞ்சில் நாடன் வாங்கிய விருது, கோணங்கி வாங்கிய விருது, SV ராஜதுரை வாங்கிய விருது, அந்த வரிசையில் வேணுகோபாலையும் ஒரு படி அப்படி நிறுத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக, அடுத்த ஆண்டு எனக்கு பயமாக இருக்குது எப்படி நிறுத்த போகிறீங்கிற அளவு இருக்கிறது. எனவே இந்த விருதுக்கு பெருமை அந்த வாங்குபவர்களுடைய திறனால் சிறக்கிறதுங்கிறது. நீங்கள் தான் முதல்ல அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது அடுத்த ஆண்டும் தொடரும். இன்னொன்று நான் சொல்லணும், 75 வயது உள்ளவர்கள் கூட இந்த விருதுக்கு தகுதியானவர்கள் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 55 வயது உள்ள ஒரு பையனை கூப்பிட்டு நீ இது கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த விருதை நீங்கள் கொடுத்ததால் நான் 30 ஆண்டுகள் ஓடிய ஓட்டத்தை வரும் 10 ஆண்டுகளில் ஓடி காட்டுகிறேன். அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். எனவே ஐயா அப்படி ஒரு விருதுக்கு என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். எனவே ஐயா உங்களுக்கு ரொம்ப வேலாயுதம் உங்களுக்கு நன்றிங்க. ஏன்னா இந்த ஒரு ஏற்புரை அதை செஞ்சு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது இந்த புரவலராக இருக்கக்கூடிய 2 நபர்கள், ஒரு மகத்தான 2 நபர்கள், சக்தி மசாலா உன்னுடைய ஐயா துரைசாமி ஐயா அவருடைய நூல் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்தது. ஒரு பெரிய பார்சலில் அவங்களுடைய தயாரிப்புடைய பொருள்களை கொடுத்தாங்க. என் மனைவி அதை ஓப்பன் பண்ணி எங்கள் திருவெல்லாம் ஓடி பார்த்தாங்க. கொண்டாங்க சக்தி மசாலா சொல்லிட்டு அதை பூரா விரித்து காட்டு அதில் ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்புனாங்க. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், அவர் வாழ்க்கையில் ஒரு இடத்த சொல்கிறாரு. அவங்க அப்பா அந்த மஞ்சள் வியாபாரம் அரைத்து விற்கக்கூடிய ஒரு நபர், சைக்கிளில் தான் போய் விற்றுருக்கிறாரு. அவர் எப்படி மஞ்சளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், நானும் உட்கார்ந்து மஞ்சள் விவசாயம் செய்தவன். அந்த மஞ்சளை பற்றி சொல்லும்போது, பொடி விழுந்த மஞ்சளையெல்லாம் நீக்கிடுவோம், நல்ல உருக்கு மாதிரி இருக்கக்கூடிய மஞ்சளை மட்டும், அதாவது மிக மிக தரமான ஒரு மஞ்சளை மட்டும் எடுத்து அரைத்து அங்கே பக்கத்திலேயே இருப்பேன். அரைக்கும் போது கூட அடுத்தவங்க ஒரு 3 மணி நேரம் வேற ஒருத்தருக்கு அரைச்சிட்டு இருப்பாங்க, நான் வெளியே போகலாம், ஆனால் போக மாட்டேன், இருந்து அரைத்து அந்த மசாலா தான் நாங்கள் தொழில் தொடங்கணும், அதுதான் பேர் வந்ததுன்னு அவர் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இலக்கியமும் அப்படித்தான். புழு விழுந்த மஞ்சள், தூசி படிந்த மஞ்சள் எல்லாம் நீக்கிவிட்டு மிகச்சிறந்த மஞ்சளை எடுத்தது போல மிகச்சிறந்த ஒரு இலக்கியத்தை எழுதுபவன் தான் இலக்கியவாதி. எனவே உங்களுடைய விஷயம் நான் அப்படித்தான் அதை கற்றுக்கொண்டேன். ஒரு இடத்துல எழுதுகிறாரு, அவர் எஸ்ஐ ஆகணும்னு நினச்சி ஓடி இருக்கிறாரு. ஒரு நிமிடம், அது 6 பேர் 10 பேர் போடுவாங்க, அது 1500 கிலோமீட்டர் ஓடும் பொழுது ஒரு செகண்ட் கண்ணிமிக்க நேரத்தில் இவர் தாண்டி இருக்கணும். ஆனால் கை இப்படி ஒரு மறைப்பாங்க, அந்த விசில் ஊதி மறைக்கும் போது அந்த கை தடுக்குது. அந்த தடுக்கிற கை ஒரு செகண்ட் தான் முன்னாடி போயிருப்பார், எஸ்ஐ ஆகிருப்பார். ஆனால் தடுத்த கை ஒரு இறைவனின் கை. நீ வெறும் ஒரு 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 எஸ்ஐயாக போயிருந்தா என்னமாவும் ஆயிருக்கலாம், நல்ல எஸ்ஐயாகவும் ஆகிருக்கலாம், கோடீஸ்வர எஸ்ஐயாகவும் ஆகிருக்கலாம். அந்த கோடீஸ்வர எஸ்ஐ ஆகலை. ஆனால் தடுத்த அந்த இறைவனின் கை அவரை தூக்கி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு தொழில் உனக்கு இதுதான்டா அப்படின்னு தொழிலை தூக்கி போட்ட அந்த விஷயம் ஒரு மகத்தான ஒரு மனிதனை உருவாக்கியது. உழைப்பு உழைப்பு உழைப்பு, சரியா? எனக்கு இதுதான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த உழைப்பின் வழியாக ஒரு பெரிய நிறுவனத்தில் 1000 பேர் தென்னிந்தியா முழுக்க இன்றைக்கி சக்தி மசாலா. ஆனால் அவருக்கு ஒரு செய்யணும்னு நினைக்கிறார்கள, ஒரு சடையப்ப வள்ளல் மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறாரு. சடையப்ப வள்ளல்னா இல்லை என்றால் கம்பன் இல்லை. எந்த அரசனும் இது பண்ணலை, கம்பனை தூக்கி கொண்டாடுவதற்கு எந்த அரசனும் வரலை. ஆனால் கம்பனை தூக்கி சுமந்தது சடையப்ப வள்ளல். எனவே அந்த பணியை 2 பேர் செய்கிறீங்க. ஒரு எழுத்தாளனுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். சாந்தி அக்கான்னு சொல்கிறோம், அம்மான்னு சொல்கிறோட அக்கான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வயசில் எனக்கு அக்கா, என் அக்காவுக்கும் நானும் கடைசி பையன், 8வது குழந்தை. அவளுக்கும் எனக்கு 16 வயசு வித்தியாசம். அவளுக்கு திருமணம் ஆகும்போது நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன்.
அதே மாதிரி என்னுடைய அக்காவுடைய வயது சாந்தி அக்கா, அவங்க வந்து இந்த 14 வயசில் அந்த காலத்தில் படிக்க ஆசைப்பட்ட ஒரு பெண். ஆனால் 14 வயசில் திருமணமாகி அப்பா நல்லப்பா தான், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் பண்ட பாத்திரம் இது பண்ணணும், தோட்டத்தில் இருக்கும்போது காவல் இருக்கணும் என்பதனால அவரை வந்து படிப்பை நிறுத்திய பின்பு அவர் என்ன பண்ணுறாருன்னா 14 வயசில் அப்பா சொன்ன படி திருமணம் செய்து 2 பொறுப்பு. ஒரு பொறுப்பு, தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு சின்ன நரம்பியல் பிரச்சனையை தோளில் சுமந்து கொண்டு 10 வருஷம் ஓடுறாங்க டாக்டர் பக்கம். அதே அளவு இந்த ஷோல்டரில் அந்த கணவர் தொடங்கிய அந்த சைக்கிளில் தொடங்கி அந்த மசாலா இதுக்காக இரவெல்லாம் பாக்கெட் போடுறது, இரவெல்லாம் இது பண்ணுறது, இந்த 2 வேலையும் சேர்ந்து செய்தது மட்டுமல்ல, அவர் உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர் இருந்ததும், இந்த அம்மாவனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு இவர் இருந்ததும் ஒரு மகத்தான ஒரு காதல் கதை மாதிரி இருக்குது. எப்படி அந்த கை தடுத்ததோ, ஒரு கடவுள் கவித்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடவுள் தடுத்த கை போல அவங்களை வந்து இந்த தொழிலுக்கு தடுத்தாட்கொண்ட இறைவன் ஒரு மகத்தானவன் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம், இந்த 2 பேரை பற்றி நான் சொல்லணும். ரெண்டாவது என்னென்னா, பாவண்ணன் அண்ணனை வந்து நான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஏன் பாவண்ணன் சொல்லணும்னா, 30 ஆண்டுகள் தெரியும், ஆனால் அமெரிக்கன் காலேஜில் 2004 கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு தீவிரமான வாசிப்பாளன். என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பொறுமை இருந்தால் கேளுங்க. அப்போ வந்து என்னென்னா, அங்கே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு புத்தகம் படிக்கலை, கோபால் படிச்சிட்டாரு. கோபால் படித்தது சொல்கிறாரு, அது ரீப்ரிண்ட்டும் வரல. சிவராம் கரந்தினுடைய கன்னடத்து நாவல் மண்ணும் மனிதர்களும்ங்கிற நாவல். அப்போ யாருக்கிட்ட இருக்குதுன்னு கோபால்கிட்ட கேட்டால், கோபால் நான் படிச்சுட்டேன், ஆனால் அண்ணன்கிட்ட தான் இருக்குது, பாவன் அண்ணன்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். உடனே இங்கேருந்து பாவன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். பாருங்கள், 21 வருஷத்துக்கு முன்னாடிங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய 1000 பக்கம் உள்ள கட்ட புத்தகம், பெரிய போல்ட்டாக இருக்கும், அந்த புத்தகத்தை சுமந்துக்கிட்டு எங்கே வர்றாருன்னா மதுரைக்கு வர்றாரு, அமெரிக்கன் காலேஜுக்கு வர்றாரு. வந்து கொடுத்துட்டு, வேணும் இதை வச்சுக்கோ, நீ படிச்சுட்டு இல்லை நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உடனே எடுக்க முடியாது, நீ எடுத்துகிட்டு சொல்லுன்னு சொல்லி நான் உடனே அந்த இதில் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு அண்ணன் வந்து பிறகு ஒரு 3 மாதம் கழித்து கேட்டார், நான் கொடுத்து அனுப்பினேன். எனவே எங்களுடைய இலக்கிய காதல் என்பது அன்று தொடங்கியது. ஒரு சின்ன பையன், எழுத வந்த ஒரு பையன் எதை ஆசைப்படுகிறான், அவன் ஏன் ஆசைப்படுகிறான், நீங்கள்லாம் ஆசைப்பட்டதுனால தான் இந்த கீரா விருது, சரிங்களா? அந்த மண்ணும் மனிதர்களை அந்த வயசில் தூக்கிட்டு வந்து எனக்கு ஒப்படைத்த அந்த நன்றி உணர்வு இப்போ நான் இந்த நிமிடத்தில் வருகிறது. எனவே பாவண்ணன் ஒரு குழந்தை, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தான் எழுதியதை விட தன்னை விட ஒருத்த வந்து சிறப்பாக இருக்குன்னா ஷோல்டரில் வச்சுட்ட, இங்கே பாரியா என்னுடைய 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 ஜாதி, எழுத்தாளன் ஜாதி, இவன் இப்படி இருக்குன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு மனிதன். இந்த கொண்டாட்டத்தில் அவர் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நீங்கள் அதில் அந்த கண்ணாடி கதையை சொல்லிவிட்டு, அது வந்து பிரமாதமான ஒப்பீடு, ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு பிரமாதமான ஒரு ஒப்பீடு. அது வந்து என்னென்னா, அந்த கதைகளை படித்தீங்கன்னா கதைகளுக்கு உள்ளுக்குள்ளே நீ என்ன நினைக்கிறேங்கிற ஒரு ரகசியத்தை என் கதைகள் பூராமே சொல்லணும்னு அவர் சொல்ல வந்தது அது விஷயம். எனவே அண்ணனுக்கு ஒரு விஷயம். இன்னொன்று, 29 வருஷமாக பார்க்காமலே ஒரு காதல் மாதிரி நம்மளுடைய பன்முக கலைஞர் உயர் திரு சிவகுமார் அண்ணனை வந்து ஐயா வந்து நான் எங்கே பார்க்குறேன்னா, மதுரையில் நானும் ஜெயராஜ் வந்திருக்கிறேன், என்னுடைய நண்பர் கிளாஸ்மேட் வந்திருக்கிறாரு. ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம், ஒரு கீழே விடுதியில், அது உணவு விடுதியில் உட்காந்துருக்கோம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் சரி வாடா சாப்பிட்டு போகலான்னு சொன்னான். கீழே கொண்டு திடீர்னு படியிலேருந்து கடகடன்னு ஒயிட்டில் கடகடன்னு இறங்கி வர்றாரு. சிவகுமார் சார் அப்படின்னு சொல்கிறாரு. மின்னல் வேகத்தில் மறைஞ்சு போயிட்டார். எங்கே போனார் அவர் வேகம், அந்த படியில் வரும்போது இப்படி திரும்பி பார்க்குறேன், காணோம். நம்ம நிற்க முடியாது, அப்புறம் பயம் வேறு, நம்ம அந்த விவசாயத்துக்கே ஒரு கூச்சம் வேறு இருக்கும். நீங்கள் கூப்பிடாமல் நான் போய் நிற்கவே மாட்டேன். அது ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி போயிட்டார். சிவகுமார் சார் போயிட்டாரா, நம்மளுக்கு பிடித்தமான ஒரு மனிதர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நுண்வெளி கிரகணங்கள் நாவல் வந்துட்டு, சார் தமிழில் மிகச்சிறந்த நாவலில் இந்த நுண்வெளி கிரகணங்கள் ஒன்று. நீங்கள் மகாதேவன் சார் சொன்னீங்க இல்லைங்களா, அது நான் அறிந்தது, வாசகன் அறிந்ததில்லை, நான் அறிந்தது. அது ஆணவமாக சொல்லலை, அது நீங்கள் சொன்னதுனால இன்றைக்கி தான் முத நான் அது டிக்ளேர் பண்ணுறேன். நான் அந்த நாவல் வந்து ஒரு திருப்பூரில் ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு கொடுத்ததுக்கு சிவகுமார் சார் வந்திருக்கிறாரு.
சிவகுமார் சார் என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு வந்து பாஞ்சாலி சபதத்தை பற்றி பேசுகிறாரு. பேசிட்டு வந்து இப்போ எனக்கு விருதாலும் கொடுத்த பின்னாடி எல்லாம் உட்கார சாப்பிட்ற டைம் தான் வந்து 1 மணி இப்போ போடுறாங்க. டக்குன்னு அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வர்றாங்க. நம்மளை விட ஹைட்டாக வேறு இருக்கார், நல்லா சிகப்பாக வேறு இருக்கார். என்னடா அப்படின்னு சொல்லி நான் பயந்து ஒதுங்கிட்டே இருந்தேன். உட்காந்து உடனே திரும்பி இங்கே வா அப்படின்னாரு. நான் பக்கத்தில் போனோடனே அந்த புத்தகம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னாரு. சார் நம்ம என்ன பண்ணுவோம், எழுதின புத்தகங்களை ஆட்கள் கொடுத்துட்டு இந்தா என்னை பற்றி எழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சார் கொண்டு வரல அப்படின்னு, எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னாரு. சரிங்க சார்னு நான் நினைத்திருந்தால் 29 வருடத்துக்கு முன்பு சிவகுமார் சாரோடைய முகவரியை பெற்று அந்த புத்தகத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். சென்ற ஆண்டு கூட அவருடைய மகனார் உழவர் ஃபவுண்டேஷனுக்கு என்னை அழைச்சிருந்தார். அங்கே போகும்போது கூட அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகாமா, ஏன்னா சிவகுமார் சார் வருவாரா வரமாட்டாரா, கார்த்திகிட்ட எப்படி அதை கொடுத்து அனுப்புறது எப்படி தயகிட்டு எடுத்து வைத்த புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டேன். நான் 29 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய புத்தகத்தை காலையில் வந்து தான் தந்தேன். சரிங்களா? அதனால அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், சிவகுமார் சார்கிட்ட அவரை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இப்போ நேற்று இரவு ஒரு கட்டுரை கொங்குத்தேன் பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கேன். ஒரே ஒரு மனிதரை மட்டும் சொல்கிறேன். அந்த மனிதர் ஏன்னா நான் என்ன இலக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்படி புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் என்றால், வாழ்க்கையில் மகத்தான தருணங்களை எழுதுபவனும் வாழ்க்கையில் தீமையினுடைய தீக்குழம்பை தொட்டு தூக்குபவனும் ரெண்டையும் சொல்லக்கூடிய ஒருத்தன் வந்து கலைஞன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பல இடத்துல உன்னதத்தின் எழுச்சியை பல இடத்துல கொங்குத்தேனில் சொல்லியிருக்கீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், அது ஏன் சொல்கிறேன்னு அப்புறம் சொல்கிறேன். நான் அவருடைய சின்னம்மா பையன் குமரேஷன் அவர் சொல்கிறாரு, 56 வருஷம் நான் என்னைக்கு 16 வருஷத்தில் சென்னைக்கு போனேனோ, சென்னையிலிருந்து எத்தனை ஆண்டுகள் இந்த சூலூருக்கு வர்றோனோ இல்லை கோயம்புத்தூருக்கு வர்றோனோ, ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏற்றி விடதோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா கூட்டு போகிறதோ அவனுடைய பணியாக இருக்குது. அல்லது விமானத்தில் அது சொல்கிறேன் பாருங்கள். அந்த விமானத்தில் இப்படி ஒரு மனுஷன், படிக்காத மனுஷன், ஆனால் தனிமுறையில் படித்து அவர் ஒரு ஆசிரியர் 1ஆம் கிளாஸ் புத்தகம் 2ஆம் கிளாஸ் அப்படி வந்திருக்கிறார். உண்மையிலேயே வெகுளி. நம்ம ஊரில் மசக்கவுண்டன்னு சொல்கிறது விவரமான ஆள்னு பேர். ஆனால் இவர் வந்து வெள்ளச்சோளம். ஒரு வெள்ளச்சோளம். அவருக்கு சொந்த சின்னம்மா பையன், நாராயணாபுரத்தில் பிறந்த பையன், இவரை விட 3 வயசு மூத்தவர். ஆனால் அண்ணான்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் விஷயம் இல்லை, 56 வருஷம் ஒரு நாய்க்குட்டி மாதிரி பாசத்தோடு வந்து அவர் இறங்கும் போதெல்லாம் வருவார், ஏற்றி விடவும் போவார். அவர் ஒரு நாள் இவருக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்திருக்குது. என்னென்னா, கிட்னியில் ஒரு சின்ன கல் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் வலி இருந்திருக்குது. வீட்டில் பேசியிருக்காங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதை என்ன சொன்னால், கரைச்சிடலாம் சார், மருந்து மாத்திரையில் போயிடும் சார் சொல்கிறாங்க. இந்த செய்தி அந்த குமரேசனுக்கு போயிடுச்சு. போன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்திர ஆஃபீஸ் போய் வக்கீலை வச்சு அவர் ஒரு பத்திரம் எழுதுகிறார். என்னுடைய தம்பிக்கு கிட்னியில் சின்ன பிரச்சனை இருக்குது, நான் இந்த 2 கிட்னியையும் என் தம்பி சிவகுமாருக்கு தருவதாக நான் மனப்பூர்வமாக புத்திபூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பத்திரத்தை எழுதி அதை தூக்கிட்டு வந்து மெட்ராஸ் தெருவில் போய், இன்னும் சிவகுமார் சார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க நினைக்கிறேன், வீட்டில் போய் இப்போ வேணாம், இப்போ போனால் ஐஸ் வைக்கிறான், 29 வருஷம் ஐஸ் வைக்காத வேணான்னு, சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, போய் அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு. என்னடா வந்திருக்குன்னு அது உடச்சி பார்த்தா அந்த பத்திரத்தில் இந்த கிட்னியை வந்து உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு பத்திரத்தில், ஏன்னா பிள்ளைகள் எதிர்த்துருவாங்க இல்லையா, 2 கிட்னியையும் நான் போனாலும் பரவாயில்லை, என் தம்பி இருக்கட்டும், சிவகுமார் இருக்கட்டும் என்று சொன்ன அந்த மனிதன் இருக்கான் இல்லையா, அந்த மனிதனை வந்து நான் இலக்கியத்தில் எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் வார்த்தையில் உங்களுடைய மொழியில் கொங்கு மொழியில் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுதான் இலக்கியத்தினுடைய பணி. நீங்கள் சொந்த வாழ்க்கையில்னு சொல்கிறீங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அப்போ நான் சிவகுமார் சார்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், சார் நீங்கள் ஒரு மகத்தான நாவல் எழுத முடியும், நீங்கள் எழுதுங்களேன், நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ், அந்த கைடன்ஸ் நான் சொல்லலை, ஆனால் கோச்சுக்குறாரு இங்கே இருக்க கைடன்ஸ் சொல்ல, நீங்கள் எழுத முடியும் சார், தமிழில் ஒரே ஒரு நடிகன் நீங்கள் மட்டும் ஒரு மகத்தான நாவல் எழுத முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா
எனக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் அதில் முக்கியமான நிகழ்ச்சியில் காணொளி மாதிரி மாற்றலாம் அப்படின்னு அதில் இருக்கேன். அதனால் அந்த பணி செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போதும் சொல்கிறேன், உங்களுக்கு மனசு வந்து 85 வயசோ 80ஓ 60 வயசு குழந்தை மாதிரி நீங்கள் இப்போதும் செய்தாலும் எங்களை வென்றெடுக்கலாம் ஒரு நாவல். சரிங்களா? அதற்கு அவருக்கு வந்து இந்த நான் சொன்னேன்ல குமரேஷன் போல ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஃபோனில் வருது, அப்ச்சி நான் வந்து என் கல்யாணம் வச்சுருக்காங்க அப்ச்சி அப்படிங்கிறாங்க. என்னென்னா கரும்பாரம்பாளையம் இந்த 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 மலப்புழா போகிற டேமில் யாருன்னு தெரியல. யாருப்பா நீ அப்படின்னா ஐயாத்தா பையன் அப்படின்னா, ஐயாத்தா பையனை யாரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னாருடைய பெரியம்மா வழி வந்து நான் பேரன் 5வது தலைமுறை. சரிங்களா? அப்ச்சி நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்க அப்ச்சி அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்து எங்கள் ஊர் இப்போ நான் இருக்கிற தொண்டாமுத்தூருக்கு வந்திருக்கிறாரு. சரிங்களா? இந்த அப்ச்சி அப்படிங்கிற வார்த்தை 5 தலைமுறையை தாண்டி அவர் அங்கே போகும்போது இவருக்கு 16 வயசு, இவங்களுடைய பாட்டிக்கு வந்து 12 வயசு. சைக்கிளில் டூர் போயிருக்கிறாரு. அதில் கூப்பிட்டு வச்சு ஓடி போய் பெரியம்மா கூப்பிட்டு வந்து கறவைன்னா எருமைப்பால் காய்ச்சி நல்லா திக்காக கொடுத்து 8 மணிக்கு மேலே சைக்கிளில் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொங்குல அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு உன்னதமான விஷயங்களை அவர் கைவசம் வச்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. எனவே அவருக்கு வந்து 29 வருடமாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தது. அதன் மாதிரி இந்த கீரா விருதுக்கு பின்னின்று நிற்கக்கூடிய ஒரு சிவகுமார் சார் அவர் இந்த 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 நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு நான் வருவாரா வரமாட்டேன், ஏன்னா நாங்கள் இன்விடேஷன் இல்லை. ஆனால் இந்த அரங்கு மட்டும் இல்லை, வருங்கால அரங்குகளும் என்னுடைய இளவல்கள் யார் வாங்கினாலும் நீங்கள் வரணும் சார், நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும். அதனால் அது ஏன்னா எங்களுக்கு தெரியாது சார் வர்றாரா இப்படின்னு தெரியாது. எனவே இந்த துப்புள் கொடி உறவை இப்படி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் மாண்பமை உச்சநீதிமன்ற நீதியரசர் அவருக்கு எனக்கு ஒரு தொப்புள் கொடி உறவு எப்படி இருக்குன்னா, நான் 90 வயசு, அது 1990 எம்ஏ படிக்க வர்றோம். அந்த காலத்தில் நான் சிற்றுதல் வாசகனாக மாறிட்டேன். ஏன்னா 80களில் தமிழ் இலக்கியம் சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. அப்போ சிற்றுதல் வந்து ரொம்ப சுபமங்களாலாம் வர டயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2வது இதழோ 3வது இதழ் நினைக்கிறேன், முன்றில் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து அவங்க தந்தையார் ஆர் மகாதேவன், இப்போ நான் வந்து சார் வந்து நம்ம விஜயா ஐயா வந்து எங்கேயா அந்த கட்டுற ஐயா தட்டச்சு கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ரகசியம் சொல்லக்கூடாது, ஒரு 40 பக்கத்துக்கு அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்கேன் நான். அதாவது அந்த தமிழ் சிறுகதை வரிசையில் அப்பாவை பற்றி எழுதியிருக்கேன். தட்டச்சு முடியல, அதனால் நான் என்ன பண்ணுறது, அதனால் மன்னிச்சுக்காங்க. அதில் வந்து என்னென்னா அந்த முன்றில் வந்து நான் வாங்கி படிச்சிருக்கேன். என்னுடைய ஆய்வு வந்து கவிதை குறித்து. அப்போ வந்து பொருளின் பொருள் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு முதல் புத்தகம் அரங்கநாதன் ஐயா, மகாதேவனுடைய அப்பா அரங்கநாதன். அந்த புத்தகம் நான் வந்து காணாசு சஜஷன் பண்ணுது. தமிழில் வந்து இப்படி ஒரு கவிதை குறித்த ஒரு கட்டுரை தொப்பு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து அந்த முன்றில் பின்னடித்து அனுப்புவாங்களாம். இவர் அப்போ வந்து என்னுடைய வயசு இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வயசு இளையராக இருக்கலாம், மூத்தவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து அன்னைக்கு அந்த பின்னடிக்கும் போது அவருக்கு வந்து 27-26 வயசு இருக்கும். அப்பா நடத்திய அந்த இதழுக்கு அடிப்பிய அந்த இதழ்களை நான் படித்தவன். அந்த வகையில் எனக்கு ஒரு உறவு, ஒரு கதை. அவர் எப்படிப்பட்ட அரங்கநாதன் நான் படிச்சிருங்கிறக்க சொல்லணும் இல்லையா. எல்லாருமே புனைகதையினுடைய வசீகரத்தை அல்லது புனைகதையினுடைய நடையை பற்றி நாம் வந்து ஒரு 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 இலக்கியத்திற்கான ஒரு வழித்தளமாக எடுத்துக்கொண்ட போது அரங்கநாதன் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, கவிதை இருக்கு இல்லைங்களா, கவிதையினுடைய சொற்சுருக்கம், அதனுடைய உள்ளுரைத்தன்மையை சிறுகதையில் கொண்டு வந்தவர். ஒரு கதை நான் எதையும் விளக்கப்போதில்லை. மௌனி அப்படின்னு ஒரு கதை, எனக்கு 91 கதையும் தெரியும். எல்லாரும் வீடு பேருன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அண்ணனை கேட்டால் உவரின்னு சொல்லுவீங்க. உவரி பிரமாதமான கதை தான், அது ஒரு மாற்றுக்கிறதுல. இந்த மௌனிங்கிற ஒரு கதை என்னென்னா, ஒரு பெரிய திருக்குறளில் நாம் பெரிய கில்லாடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாரும் மற்ற உரைகள் எல்லாம் மோசமாக திட்டுறது, அப்புறம் நட்பு சார்ந்து பேசுவான், வெளியே வந்தோடனே அவனை திட்டுவான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா,
ஒரு சொல்லுக்கு வந்து விளக்கமே கிடைக்கல. எந்த உரையிலையும், பரிமேலழகர் உரையில் கிடைக்கல, மணக்குடவரில் கிடைக்கல, காளிங்கரில் கிடைக்கல, மூவாவில் கிடைக்கல. என்ன பண்ணுறாருன்னா அவர் அலைகிறாரு. திருமணம், அவர் ஒரு பெரிய பேச்சாளி வர ஆகிறாரு, திருமணத்துக்கெல்லாம் போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல போகும் பொழுது இயல்புடைய மூவர் அப்படின்னு திருக்குறளில் ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடருக்கு எந்த திருக்குறளையும் வழி கிடையாது. ஒரு திருமணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு காட்சி, தோ பரமசிவத்திற்கு முன்னாடி ஒரு தோ பரமசிவம் என்பது மா அரங்கநாதன். பண்பாட்டு அசைவுகள்ங்கிற விஷயம். அந்த என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணம் பார்க்கும்போது கல்யாணம் யாரால் நடத்தப்படுகிறது? பெரியோர்கள், மூத்தோர்கள். மிக முக்கியமாக 70 வயசு 80 வயசு நல்ல நிறைந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் வந்து தாலி எடுத்து கொடுக்க, மாலை எடுத்து கொடுக்க அது நடக்குது. இது ஒன்றா. அப்புறம் பெண் வீட்டுக்கு போகிறாங்க, திரும்பி வர்றாங்க. வந்தபோது உறவினர்கள் ரொம்ப ரொம்ப பந்தமாக இருக்கிறவங்க மடியில் வச்சு ஒரு சாஸ்திரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு மறுநாள் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளெல்லாம் ஓடி வந்து பொம்மையை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து கொண்டாடி பாடல் பாடி அந்த மணமக்கள் 2 பேர் வார்த்துறாங்க. இவனுக்கு எங்கெங்கேயோ தேடி பார்க்கான், மூவாவில் தேடி பார்க்கான், இல்லைன்னா வந்து காளிங்கர், எங்கேயுமே விளக்கமுறை இல்லை. இது தமிழ் பண்பாட்டில் இருக்கடா அந்த இயல்புடைய மூவோர் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அவன் பேசுகிறதே இல்லை, எந்த மேடை போனாலும் மூடிக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அந்த மௌனி. இதெல்லாம் வந்து இந்த சவடால் தனமெல்லாம் வேணாம், தமிழ் பண்பாட்டில் இருக்குன்று ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? எனவே அந்த வகையிலையும் அந்த முன்றில் என்கிற இலக்கிய வகையில் வெளியிலாக நம்மளுக்கு மகாதேவன் ஐயா எனக்கு உறவுக்காரர் ஆகிறார், ஒரு இலக்கியத்தினுடைய உறவுக்காரர். அப்பாவினுடைய ஒரு பணியை ஏதோ ஒரு வகையில் இம்மாதிரி. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் பிற்காலத்தில் நம்மளுக்கெல்லாம் போட்டியாக வந்தாலும் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே அவர் வந்து இந்த விருதுக்கு வந்திருக்கிறார், அது கடைசி வரைக்கும் வருவார் தான் நினைக்கிறேன். அவரை வந்து நான் வந்து வாழ்த்துறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி எதிர்பாராமல் வந்து சிற்பியா வந்திருக்கிறாரு. 90 வயசு அவருக்கு வந்து. அவரோட அவர் சொன்ன இட்ட வேலைகளை நான் பணி செய்திருக்கிறேன். அவர் என்னென்னா என்கிட்ட நேரடியாக சொல்லலை, மீனாட்சி சுந்தரம் நண்பர்கள் யார்கிட்ட, தம்பி இந்த வேணு பையன் இருக்கான்ல, அசகாய சூரன்யா, பயங்கரமான ஆளியா, என்னிடம் சொல்லலை. அதுதான் பெரியோருக்கு அழகு. அடுத்தவரிடம், சரிங்களா, மிகப்பெரிய உழைப்பாளி. நான் உண்மையிலே சோம்பேறி. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னுடைய துணைவியார்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் அவர் வந்து என்னை வந்து மிகப்பெரிய உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்காரு. நன்றிங்க. அங்கேருந்து 90 வயசில் எனக்காக அங்கே வந்திருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் தினமணி தான் வாங்குவாங்க. ஒரு 15 வருஷம் அந்த காலத்து வந்த பேப்பர்லாம், வைத்தியநாதன் ஐயா வந்த பின்னாடி நான் பொள்ளாச்சி தியாகராஜன் காலேஜில் வந்து அப்போ நான் ரூமில் இருக்கும்போது தினமணி வாங்கினேன். வந்த மிக முக்கியமான கட்டையெல்லாம் கட் பண்ணி, என் மனைவி கூட சொல்லுவாங்க, நெட்டில் எல்லாம் இப்போ எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேணாம், இப்போயும் கட் பண்ணி வைப்பேன். அப்படி கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இதழில் இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். அப்புறம் வந்து இது கீரா விருது பிரபி வந்திருக்கிறாரு. அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இங்கே விருதுநகரில் என்னை ஒரு 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 அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் கலெக்டர் வந்து பேசுவதற்காக அழைத்தாரங்க. போயிட்டு எனக்கு ஒரு யோசனை, நண்பரோட வந்து ஏன் கீரா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமே. ஏன்னா கீராவுக்கு இப்போ சொன்னாங்களா புத்துயிர்ப்பு கதையை வந்து என்னென்னா, கீராவுக்கு நிலைநிறுத்தலுக்கு எதிராக ஒன்று உருவாக்கி காட்டணுங்கிறது நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் எழுதுனேன் நான். அப்போ அவரை வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டோம். எத்தனை மணிக்கு போனது தெரியுமா? 7:45, இருட்டு 8 மணி. அப்போ போனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா 3 மாடு இருக்குது, ஒரு நாய் கட்டி கிடக்குது. கட்டு ஓட ஒரு நம்ம சோளத்தட்டை, என்ன சோளத்தட்டைன்னா மக்காச்சோள தோளத்தட்டை கட்டோடு கொண்டு வந்து போட்டுட்டு, சட்டை இல்லை, டவுசரோடு நிற்கிறாரு. நான் ஃபோன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வரும் பொழுது. போட்டிருக்காரு, மாட்டுக்கு எடுத்து போட்டுட்டு போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க. ஆனால் நான் வந்திருக்கேன், வான்னு உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் பேசணும். நடு இரவில் வந்து அவரோட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனேன். அப்பா போலையே பிள்ளை வந்து அந்த விவசாயத்தினுடைய அந்த விஷயத்தை நேருக்கு நேர் பார்த்தேன். எனவே அப்பா பெயரில் கொடுக்கக்கூடிய அந்த விருதை பெற்றக்கூடிய இந்த ஆண்டு அவரும் இந்த ஆண்டு வந்திருக்கிறாரு. பிரபி அண்ணா வணக்கம்ண்ணா, நான் மகிழ்ச்சி அடைகிறேண்ணா. அது அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்பா அண்ணா கவிதாசன் நான் வந்திருக்கீங்க. வணக்கம்ண்ணா, நான் வந்துட்டுருக்கேண்ணா. சரி வணக்கம்ண்ணா. சரி இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மிக முக்கியமாக இதெல்லாம் நான் நன்றி அறிதல். மிக முக்கியமாக இந்த விருதுக்கு பின்னாடி இருக்கிற சாந்தி அம்மாவுக்கும்
துரைச்சாமி அம்மா அண்ணானுக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றி. அது ஏன்னா இது அதுதானே வேறு இல்லாமல் மரம் நிற்க முடியாது. இப்போ நான் சில விஷயத்தை சொல்லுகிறேன். நான் நாவல் கோட்பாடு படித்து வந்தவன் அல்ல. +2 முடிச்சுட்டு நான் முரட்டு பையன், கெடாமுட்டு, ரேஸு அல்லது ஜல்லிக்கட்டு இப்படி போயிட்டு இருந்த ஒரு பெரிய கேடு கட்டவன். அவன் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு 3 புத்தகம் அந்த விடுமுறையில் கிடைக்குது. நான் உண்மையிலே ஒரு 50 மார்க் மேலே எடுக்காதவன். ஆனால் இந்த கெடா சரியாக அடிக்க முடியாதுன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன். அது தப்பவே தப்பாது. இந்த காலை இப்படி திரும்பி இப்படி தூக்கி எரியும்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆடும் அப்படின்னு எனக்கு தெரியும். கார்த்திக்கு ஒரு புத்தகம் கொடுக்க போகிறேன். கார்த்திக்கு ஒரு புத்தகம், ஒரு வாடிவாசல் மாதிரி நான் ஒரு வாடிவாசல் எழுதியிருக்கேன். அதை நான் சப்மிட் பண்ணுறேன். நான் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சீசு செல்லப்பாவினுடைய சாயலே இல்லாமல் ஒரு வாடிவாசலை வேணுகோபால் எழுதியிருக்கிறான்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். சரிங்களா? அதை நான் அனுப்புகிறேன். நான் அதெல்லாம் சொல்ல தெரியும், ஆனால் லிட்ரேச்சரை பற்றி தெரியாது. ஆனால் அந்த பருவத்தில் அந்த +2 முடிந்த போது 3 புத்தகங்கள் படித்தேன். ஒன்று ஏதோ அறியாமலோ அறிந்தோ தெரியாமலோ தெரிந்தோ கடவுள் 17 வயசில் அனுப்புகிறாரு, காந்தியினுடைய சத்திய சோதனை. 2வது புத்தகம் என்னன்னு பாருங்கள். அந்த பீரியடில் 2வது புத்தகம் கண்ணதாசனுடைய வனவாசம். 3வது புத்தகம், இந்த 2 இருக்கட்டும், 3வது புத்தகம் இருக்கட்டும். இந்த 2ஐயும் படிச்சுட்டு நான் என்ன நினச்சேன்னா, நாவல் இப்படி எழுதணும்னு நினச்சேன். அதாவது அது 2மே சுயசரிதை, புரியுதுங்களா? இப்படி எழுதணும்டா நாவல். இதுதான் நான் உருவாக்கி கொண்ட இலக்கிய. பின்னாடி அண்ணா பாதசாரி இங்கே இருக்கார், ஒரு நல்ல பெரிய கவிஞர். அவர் சொன்னார், எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, தாஸ்தாவஸ்கி மாதிரி எழுதுறது, டால்ஸ்டாய் மாதிரி எழுதுறது அப்படி சொல்லுவாங்களே. அவர் என்ன சொன்னார்னா, வேணுகோபால் தாஸ்தாவஸ்கியும் டால்ஸ்டாயும் 2ம் கலந்த கலவை. அதாவது நம்ம கமலஹாசன் சொல்கிற மாதிரி மிருகம் பாதி கடவுள் பாதி அங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நாவல் கோட்பாடை நான் படிப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் காந்தியும் கண்ணதாசனும் எனக்கு ஒரு மிக முக்கியமாக கண்ணதாசன் தான். நான் கண்ணதாசனாக வரணும்னு ஆசைப்பட்டு எழுதினவேன். ஆனால் நான் கண்ணதாசனுடைய விஷயம் என்னென்ன நான் உருவகிச்சேன்னா, ஒரு விரிந்த நெல் வயலில் ஒரு அழகாக மாலை நேரத்தில் தென்றல் காற்று அடிக்கும்போது நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய சித்திரங்கள் கண்ணதாசன். வேணுகோபால் களத்தில் சேரில் பரம்படிக்கிற பையன், அவன் கவிஞனாக முடியாது, நீ உரைநடை ஆகத்தான் ஆக முடியும் என்று ஆசைப்பட்டது கண்ணதாசன், வந்தது வேணுகோபால். சரிங்களா? அது ஒரு முக்கியமானது. அப்புறம் நான் சாமுவேல் சுதானந்த ஐயாவுக்கு ஒரு நன்றி டக்குன்னு சொல்லிடுறேன். ஏன் சொல்லணும்னு சொன்னால், 17-18 வயசு +2 முடிச்சாச்சு, எதை படிக்கணும்னு என்னாச்சு. இப்போ சிவகுமார் சார் கூட பக்கத்தில் காது கடிச்சிட்டே இருந்தார், இந்த தமிழ் படிக்கிறதுக்கு என்னையா செய்கிறது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் நினச்சிருந்தா ஒரு பாட்டனி எடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஜுவாலஜி எடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எடுக்காமல் தமிழ் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா கண்ணதாசனாக வரணும். அதெல்லாம் இருக்கட்டும். போன பின்னாடி அந்த கல்லூரியில் போன பின்னாடி நான் போய் ஜாயின் பண்ணுறேன் அமெரிக்கன் கல்லூரியில். ஏன்னா எங்கூர் பக்கம் தமிழ் லிட்ரேச்சரில் அல்லது எங்கூர் பக்கம் காலேஜில் 100 கிலோமீட்டர் போகணும் எல்லாருமே. அப்போ தேனி டிஸ்ட்ரிக்ட்னு தனியாக இல்லை, மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான், எல்லாருமே அங்கே தான் போகணும். அமெரிக்கன் காலேஜில் சேர்ந்தாச்சு, தமிழ் எடுத்தாச்சு. அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் விடுங்க. அப்போது ஒரு 6 மாதம் கழித்து ஜெயகாந்தன் வரப்போகிறாரு. அதனால ஜெயகாந்தன் நூல்களை பூரா படிங்கன்னு சொன்னவர் சாமுவேல் சுதானந்தா. அவர் அமெரிக்காவில் 14 நாள் இருப்பார், நம்ம தமிழ்நாட்டில் 14 நாள் இருப்பார். அவர் சொன்ன உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, மீனாட்சி காலேஜ் முன்னாடி இருக்குது, நம்ம அமெரிக்கன் காலேஜுக்கு நேர் முன்னாடி. எல்லோரும் போய் அந்த 4 மணிக்கு எதிர்வையில் நின்று சைட் அடிப்பாங்க. நம்மளும் அங்கே போய் சைட் அடிக்க போகணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணிட்டார், ஏன்னா நம்மளுக்கு படிப்பெல்லாம் ஒன்றும் வராது. இவர் ஜெயகாந்தன் வரப்போகிறாரு, நீங்கள் எல்லோரும் 3 கேள்வி கேட்கணும், படிக்கணும்னு சொன்ன உடனே அப்படித்தான் போய் முதல் புத்தகம், அவர் கடைசி எழுதின புத்தகம் சக்கரங்கள் நிற்பதில்லை, அவருடைய சிறுகதை வரிசையில் அதுதான் கடைசி. பின்னாடி ஒரு புகை நடுவில் வந்துச்சு, அது வேணாம். சக்கரங்கள் நிற்பதில்லை தான் ஒரு கடைசி ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு சிறுகதை. அதிலிருந்து எடுக்கிறேன். அவர் வர்ற 6 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 75 யுகசந்தி, தேவன் வருவாரா, இப்படி ஒரு 75 கதைகள் படிச்சிருப்பேன். எப்படின்னா, எங்களுக்கு குயிஸ்ன்னு ஒன்று வைப்பாங்க, மறுநாள் குயிஸ் இருக்கும், 10 மதிப்பெண். அப்போ ஆனால் புத்தகத்தை யுகசந்தி எடுத்துகிட்டு போய் 8 கதைகள் இருக்கும். 8 மணிக்கு உட்காந்தன்னா 3 மணிக்கு 2 மணிக்கு முடிப்பேன், உடம்பெல்லாம் வேர்த்துரும். அந்த நேரத்தில் குளிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு படிப்பேன் ஒவ்வொரு நாளும். ஜெயகாந்தன் வருவதற்கு முன்னாடி
ஒவ்வொரு நாளும் அந்த வயசில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 70 கதை, ஒரு 10 குறுநாவல், ஒரு 7 நாவல், அவருடைய ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் எல்லாமே அந்த டயத்தில் படிச்சுட்டு அவர்கிட்ட கொஷின் கேட்குறதுக்காக இருக்கும். வந்துட்டார். அவருடைய வசீகரம் என்னவென்றால் மேடையில் இப்போ தான் முழங்கிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய அப்போ இருந்த பிரின்ஸ்பால் வந்து அவருக்கு பிடித்த ஒரு கதை அவர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, சார் நீங்கள் கோகிலா என்ன செய்து விட்டால்னு ஒரு குறுநாவல் எழுதியிருக்கீங்க, என்ன தான் சார் சொல்ல வந்தீங்க அப்படி சொல்லும்போது கேட்டது பிரின்ஸ்பால். அவர் அங்கிருந்து முழங்குறாரு, கோகிலா என்ன செய்து விட்டால், கோகிலா என்ன செய்து விட்டால், ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னாரு. இதை புரிந்து கொள்ளக்கூட அவர் வந்தது. அப்புறம் மதிய நேரத்தில் சிகரெட்டு வேற, எங்கள் கல்லூரியில் சிகரெட்டே அடிக்கூடாது, பிரின்ஸ்பாலோட சிகரெட்டை அடிச்சு இது பண்ணார். அப்போ நான் நினச்சேன், எழுத்தாளானா வந்தா பிரின்ஸ்பால் முன்னாடி சிகரெட் அடிக்கலாம் இல்லையா, அப்போ நம்ம எப்படி சிகரெட்டு பிடிக்கணும்னு நான் நினச்சேன் சார். ஆனால் சிகரெட் பிடிக்கலை சார் நான். சரிங்களா? அப்போது அந்த ஜெயகாந்தனை பார்த்துட்டு அவருக்கு வந்து பெண்களெல்லாம் பயங்கரமானது. ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் இதில் தான், ஏன் சார் தண்ணி தெளிச்சா வந்து அவங்க தூய்மை அடைஞ்சிருவாங்க, அக்னி பிரசத்தை கிண்டல் அடிக்கிறாங்க. ஒருத்தர் அங்கே பின்னாடி இருந்து கேட்குறாரு, தண்ணி தெளிச்சா வந்து எல்லாம் இதாகிடும் சார். அப்போ பாருங்கள் 86 87 இப்போல்லாம் வந்து அப்படி பேச முடியாது. அப்படி சொன்ன உடனே ஜெயகதன் அப்படி நின்று என்ன சொன்னார் தெரியுங்களா, நான் சாக்கடையிலே விழுந்திருப்பவர்களை கை கொடுத்து மேலே இழுக்கிறேன், நீ மீண்டும் மீண்டும் சாக்கடைக்கு அழைக்கிறாயே நாயே அப்படின்னு சொன்னார். அப்படியே நடுங்கி போச்சு. இப்படித்தான் அப்போ நம்ம எழுத்தாளர் ஆயிடலாம்டா அப்படின்னு அந்த கண்ணதாசனிலிருந்து ஜெயகாந்தன் போன கதை. ஆனால் ஜெயகாந்தனிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது பார்வை. ஆனால் நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுங்களா, தி ஜானகிராமன் என்ற மகத்தான கலைஞனுடைய நுட்பங்களை. எனவே நான் வந்த பாதை 17 வயசில் அம்மா வந்தால் படித்தேன், 18 வயசில் மோகமுள் படித்தேன். எனவே நான் கலையை இங்கேயும் பார்வையை அங்கேயும் பெற்றுக்கொண்டேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நான் உடனே எந்த கதை எழுதலை. சுபமங்களா வருது, என்னென்னமோ வருது. ஆனால் கதையில் 8 வருஷம் படித்தேன். வாசகர்களே, ஒரே நாள் நான் எழுத வரவில்லை. உலக இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை, தமிழ் முன்னோடிகளை 8 ஆண்டு 86 கிட்டத்தட்ட 94 முடிகிற வரைக்கும் நான் படித்தேன். நாள்தோறும் படித்தேன் ஒரு இலக்கியத்தை. அப்படி படித்து தான் நான் என்னை நானே நினச்சிட்டேனே, நான் என்னடான்னு சொன்னால் எனக்கு தெரியும், சிவகுமார் சார் மாதிரி ஒரு பெரிய நடிகராக முடியாது. கலர் வேணும், உயரம் வேணும், அழகு வேணும், இதெல்லாம் இருக்கும். அது நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் இல்லை. அப்புறம் மிலிட்ரிக்கு போகணும்னு நினச்சேன். போக முடியுமா? சரி, இல்லை. ஆனால் எழுத்தாளராக இருந்தால் எந்த கொம்பனும் என்னை அடித்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு மனம். அந்த 18 வயசில் தன்னை நான் அறிந்தேன். இதுதான்டா நம்மளுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். இது ஒரு முக்கியமான அந்த 8 ஆண்டில் வரும்போது தான் நுண்வழி கிரகணங்கள் எழுதின ஒரு விஷயம் அவர் அற்புதமாக சொன்னார். நம்ம மகாதேவன் சார் வந்து அந்த நூலை திரும்ப எழுதுவதற்கு ஒரு நூல் போடணும்னு சொன்னார். சரிங்களா? அந்த நூல் வந்து நான் எத்தனை வயசில் எழுதுன்னு தெரியுங்களா? 26 வயது. இப்போ வந்து மோகனரங்கன் இங்கே வந்திருக்கிறாரு. மோகனரங்கன் இருக்கார் நினைக்கிறேன். அவர் என்ன ஒரே வரி எழுதியிருக்காரு. என்னை பற்றி ஒரு இதில் வந்து ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. 26 வயசில் எழுதியிருக்கேன் இல்லைங்களா? அந்த கூந்தப்பனை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வரி எழுதியிருக்காரு. வேணுகோபாலின் நெஞ்சிலே ஒரு ஆய்ந்த அவிந்து அடங்கிய ஒரு கிழவன் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னார். ஆய்ந்து அவிந்து அடங்கிய ஒரு கிழவன். எனக்கு வயசு எத்தனை? 26 அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காரு. இதில் பியூட்டி என்னென்னா, சுஜாதா தான் அதை தேர்வு பண்ணது. கோவை ஞானி தான் அதுக்கு வந்து முன்னாடி இருந்து தேர்ந்தெடுத்தது. சுஜாதா உன்னுடைய முதல் பரிக்கு தேர்ந்தெடுக்கு வாங்கன்னு சொல்லி பால்யூன்னு இருந்தார். அங்கே போன உடனே 11 மணிக்கு வந்துட்டு சொன்னால் 11 மணிக்கு போயிட்டேன். நான் பயந்து இந்த விவசாயத்துக்கு ஒரு பயந்து உட்காந்து, அதாவது நம்ம ஆளை பார்த்தா தான் ரவுடித்தனமாக இருப்போம். ஆனால் மற்றாட்டில் கொஞ்சம் பயம் உள்ளுக்குள்ளே வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்டம் வீக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அங்கே உட்காந்துருக்கேன். பாலியோ வாங்க சுஜாதா வந்துட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லுவோன்னு மெல்ல கதவை திறந்து பண்ணோடனே அவர் திரும்பி பார்த்து பெரிய ஹால் குமுதத்தில். அவர் பார்த்தோன்னே, தம்பி வெயிட் பண்ணுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா திரும்ப வந்து கதவை தர்றாரு. சார் அப்படின்னாரு, பா இந்த வேணுகோபால் அனுப்புப்பா, யாரோ பையன் ஏதோ கவிதை ஏதோ கொடுக்க வந்திருக்கேன் போல சொன்னார். இவர் தான் சார் வேணுகோபால் அப்படின்னாரு. ஏன்னா அப்போ அரும்பு மீசை. உள்ளே போயிட்டேன், உட்கார வச்சுட்டு அப்படியே தோலை தட்டி அவர் சொன்ன வார்த்தை என்ன, இப்போ நன்றி சொல்லணும் இல்லையா சுஜாதாவுக்கு. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? தம்பி
உன் நாவலை படிச்சு 46 வயசுக்கு மேலே ஒருத்தன் எழுதியிருப்பான்னு நினச்சேன். உன் வயசு எத்தனாரு? 26 முடிய போகுதுனாரு. நான் நம்பலை அப்படின்னாரு. மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஆய்ந்து அவிந்து அடங்கிய ஒரு கிழவன் இருக்கிறான்னு சொன்னார் இல்லையா, அதை வேறொரு வகையில் அவர் வெளிப்படுத்தினார் சுஜாதா. எனவே இது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். அப்புறம் இன்னும் இதை விட இந்த நாவல் வந்து எழுதின உடனே இந்த பாஸ்கர் சக்தின்னு ஒருத்தர் இருக்கான். எங்கள் அம்மா தட்டில் நான் அவனும் ஒன்றா சாப்பிடுவோம். என்னோடய செட்டு என் மனைவி துணைவியார் கூட தெரியும். அவர் வந்து மெட்டி ஒலி, எம்டன் மகன், இது வெண்ணிடா கபடி குழு இதெல்லாம் பின்னாடி எழுதுகிறான். அவன் பக்கத்து ஊர். அவன் வந்து இந்த குமுதம் பரிசு வாங்கினோடனே என்னை தேடி வந்தான். எப்படி தேடி வந்தால், நான் தோட்டத்துலேருந்து பெரிய கீரை கட்டு நான் முட்டியில் நானே தூக்கிடுவேன். தூக்கி நான் 10 பசுமாடு இருக்குது தலையில் சுமந்துட்டு வர்றேன். தலை என்னாச்சுன்னா அந்த கட்டு கொஞ்சம் லூஸ் ஆகி தலைமட்டு உள்ளே போயிடுச்சு. கண் இந்த ரெப்பரே இருக்குது. இப்படி மட்டும் வர்றேன். இவர் அந்த வெயில் இப்படி வர்றாரு. ஒரு குளம் இருக்குது, ஒரு எங்கள் ஊர் மந்தக்கம்மான்னு சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ளே வந்து வர்றோம். இவர் வந்தவர் என்ன கேட்குறாருன்னா, சார் இந்த மாதிரி வேணுகோபால் தோட்டம் எந்த பக்கம்னு கேட்டார். இந்த இப்படி தான் போகணும் அப்படின்னு. இருக்காரா சார்? இருக்காரு ஆனால் தோட்டத்தில் இல்லையே. இப்போ எங்கே இருக்கார் சார் அப்படின்றாரு. இந்த நான் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படி அவன் பழகினான் அந்த பாஸ்கர் சக்தி. அது அப்படியெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்து ஊரில் தாமசாவில் இருந்த நண்பர்களாக வந்தபோது எங்கள் தெருவினுடைய கடைசி கார்னரில் பெரியப்பா முறை வேணும், 85-90 வயசு, நல்ல நினைவாற்றல், வைரசாமி கவுண்டர்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கள் திண்ணையில் வந்து மெல்ல எங்கள் அப்பாவுக்கும் சீனியர், எங்கள் அப்பாவுக்கெல்லாம் 10 வருஷம் மூத்தவர். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். எங்கள் திண்ணையில் வந்து உட்காந்தார். இவங்கெல்லாம் 10 பேர் வந்துட்டு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அனுப்புகிறோம். வந்து உட்காந்த உடனே அவர் கேட்டார், தம்பி இந்த பாரு, நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக போயிட்டே, எங்கேயும் பத்திரிக்கையாளர் வர்றாங்க, ஃபோட்டோகிராஃபர் வர்றாங்க, காரில் வர்றாங்க, இது பண்ணுறாங்க. நீ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆட்களோட தான் பழகணும். நீ என்னப்பா அந்த குடிகார, அந்த சாராயம், இந்த தெருப்பூரிக்கு, அந்த திருடே, அவங்களோட ராத்திரி அப்படியே போகிற, அவங்களோட அப்படியே பேசிட்டு வர்ற. இனிமேல் இந்த மாதிரி கெட்ட பசங்களெல்லாம் பழகாத. நீ வந்து இனிமேல் உன் தகுதிக்கு தக்கன, நீ எவ்வளோ பெரிய விவசாயி வீட்டு பிள்ளை, அவனோட சேரு. அந்த பையன் படிச்சிருக்கான்ல, அவனோட சரிங்க பெரியப்பான்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். தம்பி இந்த நாவலை எப்படிப்பா எழுதுன? அந்த குடிகார, அந்த திருட, இவங்களெல்லாம் சேர்ந்ததுனால எழுதுனேன்ப்பா அப்படின்னு. அவருக்கு சிவுக்கன்னு போயிடுச்சு. இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் இதுதான். சரி. அப்புறம் கோவை ஞானிக்கு அவர் அந்த நாவல் தேர்ந்தெடுத்த போது ஒரு சொன்ன வார்த்தை, ஒரு 250 நாவல் பெரிய பெரிய ஜாம்பாவன்லாம் அதில் கலந்துருந்துருக்காங்க. 50 வயசு 60 வயசில் இருந்திருக்காங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரு 500 நாவல் வந்திருக்கிறது, அதை 50 குறைச்சிருக்காங்க, 50 வந்து 25 குறைச்சிருக்காங்க, 25 5 ஆக்கி 5 வந்து 5லிருந்து 1 எடுத்துருக்கிறாரு. எடுத்து இது பண்ணியாச்சு. அப்படி எடுத்த போது அவர் ஒரு குறிப்பு எழுதுறாரு. நான் என்னுடைய புனைகதை எதுக்குமே குறிப்பு எழுதாதவன், எந்ததுக்கு முன்னுரை எழுதாதவன். ஏன்னு கேட்டனா, என்னுடைய பிள்ளைகளை பற்றி, என்னுடைய குழந்தைகளை பற்றி நானே வந்து இவர் நல்லன்னு சொல்ல மாட்டேன். நீ படிச்சுட்டு சொல்லுங்கிறதுனால எதுக்குமே நான் முன்னுரை எழுதுறதில்லை. நீ படிச்சுப்பார், எனக்கு வந்து நான் தாங்கி பிடிக்கிறது இல்லை. இவர் எழுதின குறிப்பு என்னென்னா, கோவை ஞானி ஐயா குறிப்பு என்னென்னா, இந்த இதில் வந்து ஒரு 50 நாவல் 25 நாவல் படித்தேன். இதில் வந்து இது வந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, அதுக்கு போட்டியாக வந்தாலும் 50 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்குது. இது தமிழினுடைய மகத்தான் நாவல்னு அவர் தேர்ந்தெடுத்தார். அப்படி அவர் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கவில்லைன்னா வந்திருப்பேன். சிவாஜியை வந்து நீங்கள் பராசக்தி கொடுக்கலைன்னா இன்னொரு பராசக்தியில் வந்திருப்பார், வேணுகோபால் வந்திருப்பார். இருந்தாலும் அது சரியான நேரத்தில், சரியான விஷயத்தில், ஒரு சரியான தேர்வுக்குழு இருந்ததுனால தானே நான் வந்தேன். எனவே அந்த கோவை ஞானிக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, சுஜாதா சொல்லிட்டேன் நான். ஒரு நாள் இந்த நுண்வெளி கிரகங்கள்லாம் வந்துடுச்சு. இந்த வசந்தகுமார் என்னுடைய பதிப்பாளர் பெரிய ஒரு மண்டை கிராக்கிங் கூட வச்சுக்கலாம். உலக திரைப்படங்களை பார்த்து தன்னை வந்து இலக்கியத்தை பற்றி உருவாக்கி கொண்ட ஒரு ஆள். அவர் வந்து என்னென்னா பதிப்பகம் நடத்துகிறாரு, வர்றாரு, கராரான மனுஷன். சரிங்களா? முதல் புத்தகம் ஜோடி குருசனுடைய ஆலிசுல் உலகு சிறந்ததுன்னு சொன்னால் கொற்கையை வந்து அது வேணான்னு பதிப்பிக்க மாட்டேன்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு கராரான பேர்வழி. அந்த பேர்வழி வந்து வாசகராக மட்டும் இருக்கிறார். இங்கிருந்து கோவில்பட்டிக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது இந்த நுண்வெளி கிரகங்களை படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. டக்குன்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, எழுந்து அப்படி நின்று ஒரு அத்தியாயம்,
ஒரு மனைவியை புணர்ச்சியின் போது மிளகா பொடியை தூவி அதை ரணமாக்கிய ஒரு கணவனை பற்றிய ஒரு காட்சி. சரிங்களா? அந்த காட்சியை பற்றி படித்தோடனே எழுந்து உட்காந்து அவர் உடனே மாரிஸுக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஓவியர், கோவில்பேட்காரர், நம்ம கீராவுடைய மிக நெருங்கிய நண்பர். டேய் மாரிஸு, தமிழில் ஒரு மாஸ்டர் பிறந்துட்டான்டா அப்படின்னாரு. அவர் யார் சொன்னதுன்னா என்னுடைய பதிப்பகத்தார். அதுக்கப்புறம் என்னை தேடி வந்து என்னுடைய புத்தகங்களை பூரா போட்டார். எனவே என்னுடைய அந்த புத்தக வரிசைக்கு வந்து தொடர்ந்து வர்றதுக்கு வசந்தகுமார் முக்கியமான காரணம். அவரை வந்து சொல்கிறேன், இனி இதுக்கெல்லாம் விட நான் ஒரு எழுத்தாளனா நிற்கிறதுக்கு ஒரு 3 பேர். எப்படி மேஜிக் நிகழ்துன்னு பாருங்கள். ஜெயகாந்தனை பார்த்தாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு. மீனாட்சி அம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை போவோம். போத்திரெட்டி ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, என்ன செல்ல பிள்ளை அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, சாயந்தரம் பழைய புத்தகங்களை தேடுவதற்காக அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டே இருக்கும். அப்போ பழைய புத்தகங்கள் இருக்கும். இந்த பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நானாக வர்றேன். அதில் ஒரு கட்டு கிடக்குது. என்ன கட்டுன்னா, கணையாளியுடைய பழைய இதழ்கள். நான் பார்க்குறது 88, 89. அங்கே கட்டு கிடக்கிறது 82, 83 கட்டு கிடக்குது. பழைய இதழ் யாரோ படிச்சுட்டு வந்து கட்டாக போட்டிருக்காங்க. அதை வந்து வாங்குகிறேன். ஏதோ ரொம்ப குறைவான தொலை போய் பார்த்தா மோகமுள் வந்து ரீசீரியல் அது நடந்துட்டுருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியலை. அதில் பார்த்தா ஒரு இதழில் வந்து அந்த 83 இதழில் திறந்து பார்த்தா ஒரு குறிப்பு காணாசு சொன்னது. எனக்கு அப்போ வந்து ஒரு 21 வயசு 20 வயசு இருக்கும். அதில் என்ன குறிப்புன்னா, உலகின் மிகச்சிறந்த நாவல்கள் டால்ஸ்டாயுடையது, செல்மா லேகர்லுடையது 10 நாவல்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த நாவல்கள் ஒரு 10, தமிழின் மிகச்சிறந்த நாவல்கள் ஒரு 10. அப்படி இந்த 10, 30 பட்டியலை வந்து அந்த இதழில் இருந்துச்சு. அப்படியே எவனுக்கும் தெரியாமல் அதை தூக்கிட்டு வந்து அந்த பட்டியலை வைத்து நான் படித்தேன். நான் கல்கி பக்கமோ அல்லது வந்து அனுராதாரமனோ பாலகுமரனோ போகாது, தப்போ ரைட்டுன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய திசை வழியை இந்த வாசிப்பின் வழியாக அந்த 88 திருப்பியவர் காணாசு. அதை நான் வந்து பொன்னேப்பேர் போற்றி அவருடைய நூல்களை இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா, வெள்ளச்சாமி நாடார் காலேஜில் பாலசுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார், சுந்தரராமசாமியுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து நான் வந்து என்ன சுந்தரராமசாமி பற்றி ஒரு ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறேன். போர் அடித்தா சொல்லிடுங்க, நான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வந்து ஜெயராஜ் அவர் பக்கத்து வீட்டு தான், மீனாட்சி நகர் சொல்லி போகிறோம். அவர் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார், போன உடனே என்ன பண்ணார், இந்த மாதிரி சுந்தரராமசாமியுடைய திறனாய்வு பற்றிய திறனாய்வுகள் கட்டுரையில் ஆய்வு பண்ணுறேன். எனக்கு அவருடைய கட்டுரைகள் எதுவுமே இல்லை, சிற்றுதலில் தான் எழுதியிருக்கிறாராம். நீங்கள் அவருடைய நண்பர்னு சொல்கிறீங்க, எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். மதிய சாப்பாடு போட்டு அட்டாளி போட்டு மேலே போய் எல்லா சிற்றுதல்களையும் கட்டி கொண்டு வந்து போடுறார். கட்டி கொண்டு வந்து போடும்போது அதில் ஒரு இதழ், என்ன இதழ் தெரியுங்களா, புது யுகம் பிறக்கிறது, 87, 88 வந்தது. அதை பிரட்டி பார்த்தா அதில் சி மோகன் நாவல் கலையும் அதன் அவசியமும் ஒரு கட்டுரை. அவர் என்ன பண்ணார், தமிழில் மிகச்சிறந்த நாவல் இல்லை. அதுக்கப்புறம் தமிழில் சிறந்த நாவல்கள் ஒரு 3, மோகமுள், புயலில் தோணி. அதுக்கப்புறம் தமிழில் நல்ல நாவல்கள் குறிப்பிட்ட இப்படி எழுதியிருக்கிறாரு. நான் என் மனசுக்குள்ளே என்ன எல்லாம் எழுதுன்னு தெரியுமா, தமிழில் நாவல்லே இல்லைன்னு இருக்கல, அதில் வேணுகோபால்னு எழுத வேண்டாம் அப்படின்னு. அந்த கட்டுரை எனக்கு பயன்பட்டது. எனவே அந்த சி மோகன் அவர்களெல்லாம் என்னுடைய முன்னோடிகள், இப்படியெல்லாம் என்னை உருவாக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல வந்து நிற்கிறது வேணுகோபாலில், இந்த முன்னோடிகள் கொடுத்த செல்வங்கள், அவர்கள் பண்ணின கைடன்ஸ். ஏன்னா வேணுகோபால் எப்படி உருவானாங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு முக்கியமான. இன்னும் அவர் ராமசங்கர் வந்து தோட்டத்திலே இருக்கார். இவர் இப்படி ஷோரூம் வந்தது வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை. என்னுடைய நண்பர் நல்ல வாசகர் மட்டும்தான், வேறு எழுதுறதில்ல. கணவன் மனைவி ஒரு நாள் பஸ்ஸில் வந்துகிட்டே காரில் வந்துகிட்டே இருக்காங்க. கேட் போட்ட உடனே என்னுடைய வெண்ணிலை தொகுப்பு அவர் படிச்சுட்டே வந்திருக்காங்க. ஒரு கதை படிச்சுட்டு விக்கி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. கேட்டு முன்னாடி அந்த சிக்னல் விழுந்த உடனே போலீஸ் வந்து எட்டி பார்த்துருக்காரு. ஏன் அந்த பொண்ணு அழுகுது, என்ன பிரச்சனை, அடிச்சிட்டிங்களான்னாரு. அப்போ தான் அவன் டிரைவர் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஏன் அழுகிறாரு இவருக்கே தெரியுது. அருணுக்கே தன் மனைவி ஏன் அழுகிறான்னு சொன்ன உடனே அந்த வெண்ணிலை கதை ஏதோ படிச்சுட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இல்லை அந்த கதை அப்படின்னு சொன்ன உடனே இவது விட்டாச்சு, இதெல்லாம் விடுங்க. அவர் வந்து என்னுடைய பதிப்பகத்தாருடைய நண்பர், வசந்தகுமாரோடைய நண்பர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் மாலை நேரத்தில் புக் ஃபேர் போடும்போது வீட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போகும்போது அவர் உட்காந்து அவங்க துணைவியார் ஏதோ ஒரு காரியமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இரவு ஒரு சந்திப்பு போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். வசந்தகுமார் ஒரு கேள்வி கேட்குறாரு. அருண், நீ தாஸ்தாவஸ்கி படிச்சிருக்க, டால்ஸ்டாய் படிச்சிருக்க, வேணுகோபால் படிச்சிருக்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தாஸ்தாவஸ்கின்னு சொல்கிறானே, அவனுக்கு வேணுகோபாலுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டார்.
அவர் ஒரு யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிடம் ஒரு வாசகர் எப்படி இருக்கார் பாருங்க. அடுத்த நிமிஷம் சொல்கிறாரு, தஸ்தாவஸ்கி ஒரு 1000 தென்னை மரம் இருக்கிற தோப்புக்கு ட்ரிப்பு போட்டிருக்காரு. எல்லா தென்னை மரத்துக்கும் கரெக்டாக போய் ட்ரிப்பில் அங்கங்கே விழுந்து தண்ணி போகுது. அந்த 1000 தென்னை மரத்துக்கு வேணுகோபால் என்ன பண்ண, மடையை திறப்பி வெட்டி தண்ணி பாய்ச்சிட்ருக்காரு அப்படின்னாரு. அதாவது தென்னை மரத்துக்கு தனித்தனி தென்னை மரத்துக்கு ட்ரிப்பு போட்டு விற்கிறவன் தஸ்தாவஸ்கி. வேணுகோபால் அதில் புல்லுக்கும் வாங்கிய புசியுமாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நெல்லுக்கு மட்டும் இல்லை புல்லுக்கும் சேர்த்து பார்க்குறவன் அப்படின்னு அவர் சொன்னார். ரவி அவருக்கு நான் அழைப்புதல் கொடுக்கல, இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஒரு மிக முக்கியமானது தியாகு சார் இங்கே வந்திருக்கிறாரு. இது பண்ணும்போது மிக முக்கியமாக என்னுடைய கட்டுரைகளை எழுதினே தவிர தொகுக்கணும்னு நான் விரும்பலை. அவங்க தான் தியாகு நண்பர்கள் தான் அது தொகுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தொகுத்தார்கள். அது கண்ணன் அவங்கெல்லாம் அதை தான் சார் சொன்னார், நிறைய அதெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஒரு நண்பரை சொல்கிறேன். இன்னொன்று நான் தலித்து சம்மந்தமாக சில கதைகள் எழுதியிருக்கேன். வேலூர் லிங்கம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபோனுக்கு பண்ணுவார். இலைகள்னு ஒரு தலித்து ஆசிரியரை பற்றி எழுதினேன். அந்த நாவல் அவர் தலித்து மேலே தலித்து இலைக்கு மேலே ரொம்ப பற்றானவர்கள். அவர் சொன்ன ஒரு விஷயம், தலித்தை விட நீ நல்ல தலித்து நாவல் எழுதியிருக்க அப்படின்னார். இது ஒரு கிரெடிட்டாக பார்க்குறேன். இதே மாதிரி சார் நித்திய கண்டம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கதையை நான் என்ன பண்ணேன்னா அம்மா பேரில் அனுப்பிட்டேன். எங்கள் அம்மா பேர் கதிரம்மாள், பொண்ணு தாயின்னு ஊரில் கும்பிடுவாங்க, ஆனால் ரெக்கார்டில் கதிரம்மாள். அந்த கதிரம்மாள்ங்கிறதுலையே புதிய பார்வையில் அந்த கதை வருது. அந்த கதையை படிச்சுட்டு வண்ணதாசன் ஒரு சின்ன கடிதம் போட்டிருக்காரு. என்ன கடிதம் போட்டிருக்காருன்னா, பெண்களுடைய பிரச்சனையை பெண்கள் மட்டும்தான் எழுத முடியும் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த சான்று கிடையாதுன்னு. எழுதுனது யார்? வண்ணதாசன். சொன்னது யார்? வண்ணதாசன். எழுதுனது எங்கள் அம்மா இல்லை, நான். சரிங்களா? நான் என்ன நினச்சேன்னா, எழுத வந்த காலத்தில் என்னென்னா, ஒரு பெண் எழுத முடியாத ஒரு விஷயத்தை நான் எழுதணும்னு ஆர்வப்பட்டேன். அது இப்பயும் சொல்கிறாங்க, உலகத்தில் ஒரு பெண் எழுத்தை சர்வசாதாரணமாக மெனக்கடாமன்னு சொல்கிறோம்ல, இந்த மெனக்கடாமல் பெண்கள் உலகத்தை எழுதுறவன் உலகத்தில் நம்பர் 1 வேணுகோபால் அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. திரும்ப திரும்ப தற்பெருமையாக ஆகக்கூடாது. வசந்தகுமார் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எனவே இந்த வடிவத்தில் நான் மிக முக்கியமான இதுவரை 2 பாயிண்ட் தான், எல்லாமே ஓரளவு சொல்லிட்டேன். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புனைகதை நூலுக்கு நான் முன்னுரை எழுதுவதுன்னு சொல்லும்போது ஏன் எழுதுறதுன்னா, கதைகளை அதுவே அது தன்னை தாங்கிக் கொள்ளும். அதனுடைய பலம் இல்லைன்னா அது வீழ்ந்து போகும். வரலாற்றில் ஒரு முன்னுரை எழுதி நான் நிப்பாட்ட முடியாது. அது தன்னைத்தானே முன்னுரை எழுதணும். அந்த முன்னுரை எழுதுறதுக்கு அந்த கதைகளுக்கு பலம் இருந்தால், சொல்கிறீங்க இல்லையா, உலகத்தில் 10 சிறுகதை எடுத்தால் அந்த புத்திருப்பு நிற்கும்னு சொல்கிறேன்ல, அதுக்கு நான் முன்னுரை எழுதிட்டுருக்க முடியுமா? வாசகன் எழுதணும் முன்னுரை என்பதனால அந்த வேலையை எதுக்கும் முன்னுரை எழுதுறதில்ல. இதுவரைக்கும் 15 புத்தகத்துக்கு நான் முன்னுரை இல்லை, கட்டுரை தொகுப்புக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். சரி, இது ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு கதை எழுதும்போது என்ன நினைக்கிறேன்னா, வாசகனை நினைக்கிறதில்ல, அந்த கேரக்டர், அந்த வாழ்க்கை, அதில் தான் ஆழ்ந்து போகிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு 10 வாசகர் இருந்தாலும் சரி சம்மதம் தான். இல்லையா, உனக்கு 3 வாசகர் இருந்தாலும் அதுக்கு நான் வருத்தப்பட்டதே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு வாசகன் கூட இல்லை என்றாலும் நான் எழுதுவேன். அதுதான் என்னுடைய நிலை. ஏன்னா நான் எழுதுறது மட்டும்தான் என்னுடைய வேலை, பரிசு கொடுக்கறது உங்களுடைய வேலை. சரிங்களா? ஏன்னா கொடுக்காம போகிறதுல அது இல்லை. எனவே நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கொள்கை என்னென்னா, வாசகர்களுக்கு எழுதுவது என்றோ நான் ஒரு காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். சரிங்களா? வாசகர்களே நான் கேட்குறேன், திருவள்ளுவர் திருக்குறள் எழுதும்போது இத்தனை பேர் படிக்க போகிறான்னு நினச்சேன்னா, கம்பன் எழுதும்போது இத்தனை பேர் படிக்க போகிறான்னு நினச்சேன்னா, இளங்கோ எழுதும் பொழுது இளங்கோவடிகள் இன்றைக்கி உலகத்தினுடைய மிகச்சிறந்த காவியத்தில் ஒன்று காணாசு சொல்கிறாரு. ஒரு இடத்துல எழுதுகிறாரு, சிலப்பதிகாரத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் இனிக்கிறது அப்படிங்கிறாரு. நுண்வெளி கிரகங்கள் வந்தபோது அறிவனும் தாமரையும் இங்கே கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. அப்போ பேசணும்னு அறிவனுக்கு தோன்றியது என்ன? இதே வஉசி பூங்காவில். எனவே நான் யாருன்னு தெரியாது, அறிவன் சாருக்கு தெரியாது, ஞானியோடைய சிஷ்யன் சொல்லலாம். அப்போது அந்த வேலையை யாரோ ஒரு வாசகன் தேடி வரும், நான் வாசகனை தேடி போகக்கூடாது என்பதில் ஒரு பிடிவாதம், தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அது பிடிவாதம் இருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், நுண்வெளி கிரகங்கள் அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நாவலை பத்திரிக்கையை அனுப்புகிறோம், வரப்பெற்றோம் அப்படிங்கிறது தவிர ஒரு விமர்சனம் வந்ததில்லை, ஒரு விமர்சனம். ஆனால் முதல் நாவலுக்கு அந்த ஏமாற்றத்தை வேணுகோபால் ஒரு நாளும் அதை நான் பொருட்படுத்தியதில்லை. காலம் வரும், அந்த வேணுகோபால் எழுதிய முதல் நாவல் மகத்தானதுன்னு காலம் சொல்லும்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன். எனவே நுண்வெளி கிரகங்கள் மகத்தான நாவல் என்று சொல்வதற்காகவே 30 வருஷம் எழுதிட்டுருக்கேன் நான்.
சரிங்களா? யாருக்குன்னா வரப்பெற்றோம் என்று போட்டார்கள் அல்லவா, அது சிற்றிதழ்காரர்கள், அவருக்கு போய் சேரட்டும் என்பதற்காக இன்னைக்கு இன்னமும் 10 வருஷம் ரொம்ப ஓட போகிறேன். சரிங்களா? எனவே இது நான் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறேன். மிக மிக எல்லாரும் நான் சொன்னது பூரா பொறுமையாக கேட்டீங்க. ஒரு ஜெயராஜ் இருக்கிறாரு, என்னுடைய பேராசிரியர். களவு போகும் புறவிலும் ஒரு சிற்றிதழில் வேர்களில் வருது. எல்லாரும் பிரமாதமான ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மெட்டஃபார் கதை. என்னுடைய பேராசிரியர் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புக் ஃபேரில், சார் வேணுகோபால் நம்ம பையன் பிரமாதமான ஒரு கதை மெட்டஃபார்னு சொல்கிறாங்க, பிரமாதமான கதை எழுதியிருக்கான்னு சொல்லும்போது, என்னுடைய பேராசிரியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அவனை என்கரேஜ் பண்ணாதீங்கப்பா இருக்கார். எனவே என்கரேஜ் பண்ணுவதோ என்கரேஜ் பண்ணாததோ அது அவர்கள் வேலை. ஆனால் என்னை நானே நம்புவதும் என்னை நானே ஒரு மகத்தான பாதையில் செல்வது என்பதும், எந்த வறுமையிலையும் நான் வாங்கின சம்பளம் 2100 ரூபா, நம்புவீங்களா? நான் தனியார் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1,50,000 2 லட்சம் இல்லை. வாங்கின சம்பளம் 1100, அப்புறம் வாங்கின சம்பளம் 2000, 3500, லாஸ்ட் வாங்கினது 11,500, 11,500. அப்புறம் ஒரு பெரிய கல்லூரியில், மிகச்சிறந்த கல்லூரியில் ஒரு தொகை கிடைச்சது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில். எனவே இந்த பணத்தை பற்றி நடக்கல. என்ன வறுமை, என்ன கஷ்டம், என் மனைவியோட சண்டை போடுவேன் எல்லாத்துலையும். ஆனால் என் மனைவிக்கு தெரியும் அவனுடைய கனவு என்னன்னு சொல்லி எல்லாரும். ஏன்னா இந்த அது கோயம்புத்தூர் இந்த எங்கள் ஊர் மதுரக்காரங்களுக்கு பெரும் பாசக்காரங்க. கொஞ்சம் பணத்துக்கு குறைவு, உண்மையை சொல்கிறீங்க, நீங்கள் கோவிச்சுக்கிறாதீங்க, நீங்கள் கோவை வந்துருக்காருங்க. ஆனால் அந்த இடத்துல பணத்தை பற்றி நினைக்காமல் இந்த விஷயத்தை, எழுத்துங்கிறதை என் வாழ்வினுடைய ஒரு கனவாக, என் அம்மா கொடுத்த ரத்தமாக, பாலாக ஏற்றுக்கொண்டு, இனியும் இந்த சக்தி மசாலா அவர்கள் கொடுத்த பரிசுக்கும் மிகச்சிறப்பாக ஒரு மகனை தந்தை போற்றுவது ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி மகாதேவனும் பாவண்ணனும் சொன்ன அந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு, வருங்காலத்தில் எல்லாரையும் பொறாமைப்படும்படியும் வேதனைப்படும்படியும் உங்களை மகிழ்விக்கும்படியும் உலகத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு நாவலை, ஒரு மிகச்சிறந்த கதைகளை, குறுநாவல்களை தருவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய கீரா விருது தந்த எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதால் உங்களுக்கு சிறப்பா, உங்களால் விருதுக்கு சிறப்பா என்று உங்களது உரைவழியே எங்களை வியக்க வைத்தீர்கள். உங்களது எழுத்தின் வீரியம் சற்றும் குறைவில்லாமல் பேச்சிலும் வெளிப்பட்டது. நன்றி ஐயா.